ஹலோ மக்களே, செம்மையான ஒரு வேலைவாய்ப்பு வழங்குறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நிறுவனத்துக்கு கீழே இயங்கக்கூடிய பிஇஎம்எல் லிமிடெட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து ஒரு நிறுவனம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங்கில் வரக்கூடிய நிறுவனம். சரிங்களா? இவங்க என்னப்பா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எஸ்பெஷலி மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்க்கு கீழே ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேங்களா? டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸு, ரயில் அண்ட் மெட்ரோ, பவர் அண்ட் மைனிங்கு, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, இந்த மாதிரி அசோசியேட்டடாக இருக்கிற மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸில் இவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா? இப்போதைக்கு இவங்க என்னத்துக்காக வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நிறைய வேகன்சிஸ் இருக்காங்க. ஒன்று இல்லைங்க, ரெண்டு இல்லைங்க, அப்படிக்கா ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு பக்கமுமே எக்கச்சக்க வேகன்சிஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ 15 பக்கத்துக்கு கொடுத்துருக்காங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு உதவியாக இருக்கும். சரிங்களா? சீஃப் மேனேஜர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு ஒரே ஒரு வேகன்சிக்கு ஃபில் பண்ணுறாங்க. சிஏஏ முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி எதிர்பார்க்குறாங்க. இல்லைனா ஃபஸ்ட் கிளாஸில் எம்பிஏ முடிச்சிருக்கணும் ஃபினான்ஸில் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா மக்களே? அடுத்தது வேறு என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஜென்ரல் மேனேஜர் 2 பேரை எடுக்கிறாங்க. இதே படிப்பு, இதே குவாலிஃபிகேஷன், இதே எக்ஸ்பீரியன்ஸ் தான். சரிங்களா? அடுத்தது சீஃப் ஜென்ரல் மேனேஜர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுமே லைக் 2 இயர்ஸ் நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேட்டோ இல்லை ஃபஸ்ட் கிளாஸில் முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹெச்ஆர் படிச்சிருக்கணும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. சரிங்களா? அடுத்தது ஹெச்ஆர் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பெங்களூரில் அப்படின்ற மாதிரி நீங்கள் தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. அடுத்த வாய்ப்பு என்னென்னா, சீஃப் ஜென்ரல் மேனேஜர் இவங்க வந்து என்ன அப்படின்னா, இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபஸ்ட் கிளாஸில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே? அடுத்த வாய்ப்பு ஜென்ரல் மேனேஜர் மெட்ரோ பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்க்கு கீழே வரக்கூடியவங்க. இவங்களுமே நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். எதில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மெக்கானிக்கல்லையோ, எலக்ட்ரிக்கல்லையோ, சிவில்லையோ நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எம்பிஏ படிச்சிருக்கீங்கன்னா அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்படின்னா பெங்களூர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்த வாய்ப்பு டெப்டி ஜென்ரல் மேனேஜர் அப்படின்ற ஒரு ரோலு, ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பெங்களூர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுலேயுமே டெப்டி ஜென்ரல் மேனேஜரு ஃபஸ்ட் கிளாஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், மெக்கானிக்கல்லையோ ஆட்டோமொபைல்லையோ இதில் முடிச்சிருந்துருக்கணும். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பெங்களூர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெப்டி ஜென்ரல் மேனேஜர் ஓகேங்களா, இதுக்குமே ஒரே ஒரு வேகன்சி, பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பெங்களூர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. டெப்டி ஜென்ரல் மேனேஜர் 2 வேகன்சிஸ் இருக்குது. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பெங்களூரில் ஃபஸ்ட் கிளாஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருந்துருக்கணும், மெக்கானிக்கல்லையோ ஆட்டோமொபைல்லையோ எலக்ட்ரிக்கல்லோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு வாய்ப்புமே டெப்டி ஜென்ரல் மேனேஜர் தான், ஃபஸ்ட் கிளாஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், ஃபுல் டைமில் மெக்கானிக்கலோ ஆட்டோமொபைலோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் மைசூர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனால் நிறைய டெப்டி ஜென்ரல் மேனேஜர் ரோலுக்கு இருக்குங்க. சரிங்களா? டெஸ்டிங் அண்ட் காலிப்ரேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? மேனேஜர் ரோலுக்குமே இருக்குது. மேனேஜர் ரோலுக்கு நீங்கள் வந்து அதே மாதிரி இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் ரோலுக்குமே இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படின்றத எதிர்பார்ப்பு. ஓகேங்களா? அப்படியே நம்ம ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே போனோன்னா நிறைய இருக்குங்க. மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சம்பளம் எவ்வளோப்பா எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சம்பளம் உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படின்ற ரோலுக்கு 50,000லேருந்து 1,60,000. அதே மேனேஜர்ன்ற ரோலுக்கு 60,000லேருந்து 1,80,000. அப்புறம் வந்து ஜென்ரல் மேனேஜர் ரோலுக்கு 90,000லேருந்து 2,40,000. ஜென்ரல் மேனேஜர் ரோலுக்கு 1,00,000லேருந்து 2,60,000. சீஃப் மேனேஜர் ரோலுக்கு 1,20,000லேருந்து 2,80,000 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது ஃபுல்லாகவுமே நான் லிங்க்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். மறக்காமல் பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு ரீட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் மக்களே.